தயாராகிட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது வேத வசனங்களுக்கு நேராக ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கழி விழாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏற்றி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வாசிக்கப்பட்ட உங்களுடைய திரு வசனத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செல்கிறோம். அப்பா, தேவன் உங்களுடைய ஜனத்தோடு பேச விரும்புகிற காரியத்தை தேவன் இடைபடும்படியாக நாங்கள் செல்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் கர்த்தர் உபவாசத்தை குறித்ததான ரகசியங்களை மறைபொருளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டுமாக நாங்கள் செல்கிறோம். இந்த மன்னாவை எங்களுக்கு தேவன் பெற்ற பெருமையாக இந்த மன்னா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் இது அஸ்திவாரமாக ஆதாரமாய் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. தேவனுடைய இருதயத்தின் காரியங்களை நாங்கள் கிரகித்துக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்வீராக. தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து செல்கிறோம். இயேசுவை நாமத்தில் செல்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த உபவாசத்துக்கு நேராக கண்களை தேவன் திருப்பினார். நாம் எல்லோரும் தேவ சமூகத்துல காணப்படுகிறோம். ஒரு சில நேரங்களிலே நாம் 21 நாள் உபவாச நாளை நியமித்து அந்த 21 நாளும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில தேவைக்கு ஏற்றார் போல நம் துன்பமான பாதைகளை கடந்து போகும்போது நம்முடைய பாதையில் முன்னேற்றம் இல்லை, எப்பெல்லாம் நமக்கு ஒரு தடமாறி இருக்குது, முன்னேற முடியவில்லை என்று யோசிக்கிறோமோ அப்போதெல்லாம் 3 நாட்கள், ஒரு வாரம் சரி நாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தை எடுக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த உபவாசமும் ஜெபமும் அஸ்திவாரங்களாக இருக்கிறது. உபவாச வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. நாமும் அதை பின்பற்றுகிறோம். இதுல அநேக நேரங்களிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்துக்கு போகிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எஸ்ராவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் ஏறெடுத்த ஜெபத்தை பார்க்கிறோம். அவரை போலதான் நம்ம அநேக நேரங்களில் உபவாசிக்கிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும்
அல்லேலூயா. பொதுவா எதுக்கு இருக்கிறோம்னு சொன்னா, தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொள்வதற்கும், எங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுவதற்காகவும், இதுல எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னா, நாம் அல்லேலூயா, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய பொருள்களுக்காக, என்னுடைய சொத்துக்களுக்காக, நான் வாங்கின டிவிக்காக, நான் வாங்கியிருக்கிற போனுக்காக, நான் வாங்கியிருக்கிற வாகனத்துக்காக, நான் அடுத்து எப்படி முன்னேறி செல்ல வேண்டும், என்னுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கிறது, நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும், எனக்கு தெரியலையே, எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லிதான் அந்த எஸ்ராவை போல நாம் கேட்கிறோம். 23ஆம் வசனத்துல பாருங்க, எஸ்ரா, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் கேட்டபடியே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். நம்ம உபவாசித்து கேட்ட இத்தனை வருஷத்துல நம்ம எப்பெல்லாம் உபவாசித்து தேவ சமூகத்துல போய் கேட்டோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் ராஜா தனக்கு எதிராக வருகிற சத்துருக்களை முறியடிப்பதற்காக அவன் பயந்து உபவாசத்தை கூட்டினான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். தாவீதும் கூட 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்து சொன்னா, அந்த முறைகேடாய் பிறந்த பிள்ளைக்காக உபவாசித்தான். ஆனால் கர்த்தர் அந்த உபவாசத்தின் காரியத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. அங்க ஒரு தண்டனை தீர்ப்பு வந்திருந்து பார்க்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறோம், உண்மைதான். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு ஆசை, அந்த பிள்ளை எப்படியாவது பிழைச்சிருவேன்னு சொல்லி அங்க ஒரு ஃபேவரிசமா அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு தயவு எதிர்பார்க்கிறார். எஸ்ரா பாருங்க, நமக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய சொத்துக்களுக்காகவும் நான் கடந்து போற வழிக்காகவும் நான் தேவ சமூகத்திலே இருக்கிறேன் அவர் சொல்கிறார். யோசபாத்தை கேள்வின்னு சொன்னா, என் தேசம் காக்கப்படணும். இன்றைக்கு கூட நம்ம கொரோனாவின் மத்தியில காணப்படுகிறோம். அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நாம தேவ சமூகத்தில் உபவாசித்து என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, வேற வழியை சம்பாதிதான் ஆக வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க, என் கனவு வேலைக்கு போறாங்க, நீங்க தேவனுடைய சமூகத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்துல பாருங்க உபவாசிக்கிறோம், செபிக்கிறோம். ஆனா இயேசுடைய அந்த உபவாசம் என்பது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்நோக்கினது அல்ல. இயேசு உபவாசம் இருந்தது ஏதோ ஒரு காரியத்தை நம்மளை போல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. அதுல பார்ப்போம்னு சொன்னா அதுல ஒரு ஆயத்தம் இருக்கிறது. இயேசுவோட உபவாசம் என்பது ஒரு ஆயத்தப்படுகிற ஒரு உபவாசத்தை குறிக்கிறது. முதலாவது வசனத்துல மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இந்த வசனத்தை நம்ம பொறுமையா வாசித்து பார்த்தா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்ப ஆவியானவராலே ஏன் அவர் வழிநடத்தப்பட்டார்னு சொன்னா, சோதிக்கப்படுவதற்காக அவர் வழிநடத்தப்பட்டார். அல்லேலூயா. அவர் உபவாசிக்கிறதுக்கு வழிநடத்தப்படல. அவர் உபவாசம் பண்ணும்படி ஆவியானவர் அந்த வழிநடத்தி போகல, அவரை சோதிக்கும்படியாக தான் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு திட்டம் தீர்மானமா தான் அவர் அழைத்து கொண்டு போறார். எப்படி சொன்னா, அவர் சோதனையிலே ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அவரு சோதிக்கப்படும்படிதான் அழைத்து கொண்டு போறார். ஆனா இயேசு நடுவுல செய்யற காரியம் பாருங்க, அவர் உபவாசித்தார். அல்லேலூயா. 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு. அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் பிசாசானவன் சோதிக்கும்படியாக வருகிறான். அப்ப ஒரு சேலஞ்ச் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து உபவாசத்திலே நிலைத்திருக்கிறார் பார்க்கிறோம். பிரச்சனை வருவது வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவர் எதற்கு அவர் நடத்துறான்னு சொன்னா, சோதிக்கப்படும்படியாக தான் நடத்துறார். ஆனால் இயேசு 40 நாள் அவரது சோதனைக்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். தேவ சமூகத்துல ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசுடைய அந்த
உபவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மிக முக்கியமான பாடம் என்பது, உபவாசம் ஏதாவது ஒன்று எதிர்நோக்கிதான் அல்ல, தேவைக்காக தான் நம்ம உபவாசிக்கணும் அல்ல. ஆனால் இந்த வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ள போகிற எல்லா தடைகளுக்காகவும் நாம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, உபவாசித்து விட்டால் நாம் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு தடைகள் வருகிறது, நம்ம இன்னைக்கு உபவாசிக்கிறோம், உபவாசிக்கிறேன், நீ மாலையில முடியும் போது நான் இன்னைக்கு உபவாசிக்கிறேன், நீ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம 3 நாட்கள் நான் உபவாசத்தை தீர்மானித்து உபவாசித்த பிறகு நான் ஜெயிச்சு விட்டேன் நம்ம நினைக்கிறோம். இல்ல 21 நாள் நாம் உபவாசத்தை, அந்த 21ஆம் நாள் நம்ம முடிக்கும் போது நான் ஜெயிச்சிட்டேன், அல்லேலூயா, நான் மேற்கொண்டுட்டேன் என்று நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. அல்லேலூயா, உண்மை இல்லை. நான் சொல்றதை நல்லா கவனித்து கேளுங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். ஏன் இதை உபவாசத்தின் நாட்களை ஆயத்த நாட்கள் என்று சொல்லுகிறோம் சொன்னா, இந்த உபவாசத்தின் நேரத்துல தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு? அவங்க வெற்றி தேவன் கொடுக்கல. உபவாசத்தின் நாட்கள் ஆண்டு வெற்றி கொடுக்கிறது இல்ல. ஆனா அந்த உபவாசத்தை நீங்கள் முடித்த பிறகு அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு இங்க பயிற்சி வைக்கிறார். அல்லேலூயா. இங்க பயிற்சி தான் கொடுக்கிற. உபவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. உபவாசத்து நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க தேவ சமூகத்துல தழுத்து இருக்கும் போது ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறது இல்ல. அந்த உபவாசத்தின் நாட்களுக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு உபவாசத்தை முடிச்ச பிறகுதான் அந்த எதிர்ப்பை பார்க்கிறார். அந்த சோதனை எப்ப வருது? உபவாசத்தின் நாட்களிலே அல்ல. அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும், உபவாசம் என்பது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயத்தனம். உபவாசத்தில் ஆண்டு வெற்றி கொடுக்கிறது இல்ல, உங்களை எக்யூப் பண்றார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்பார், ஆவிக்குரிய காரியங்களை விலக்கி காண்பிப்பார். முன் நாட்களிலே எந்த இடத்துல தோல்வி உண்டானது, எதனால உனக்கு தோல்வி உண்டானது. அப்ப உபவாசம் என்பது நம்மளை ஆராய்கிற ஒரு நேரம், நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம் அதை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். தேவன் நம்மளை புதுப்பிக்கிற நேரம். நம்முடைய ஆவி ஆண்டவர் புதுப்பிப்பார். நம்ம உலகத்துல அநேக துன்பங்களை சந்திக்கிறோம், அநேக வேதனைகள் வாயிலாக கடந்து போகிறோம். அப்ப எதுக்கு இந்த உபவாசம் தேவ சமூகத்தில் உட்காருன்னு சொன்னா, உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் இருக்கும் போது தேவன் நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிறார், நமக்கு வெற்றி தருவதற்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், உபவாச நேரத்தில் தரிசனங்களை கொடுக்கிறார். எதற்கு? இதெல்லாம் நம்மள ஆயத்தப்படுத்துறதுக்கு. நம்ம ஜெபிச்சு விட்டோம், நான் இனிமே எதுவுமே செய்ய தேவையில்லை, வீட்டுல தூங்குறோமா? கிடையாது. நம்ம நல்ல ஒரு வேலைக்காக செவிக்கிறோம், ஆனா முடித்த பிறகு நம்ம தூங்கி கொண்டோமா? நல்ல உழைக்கிறோம். அல்லேலூயா. அப்ப உழைக்கிறதுக்கான அந்த எனர்ஜி எங்க கொடுக்கிறான்னு சொன்னா, அந்த உபவாசத்தின் நாட்களிலே தேவன் கொடுக்கிறார். அப்ப நான் உபவாசம் முடிச்ச உடனே ஜெயிச்சுட்டேன்னு அல்ல, நான் உபவாசத்தை முடித்த உடனே எனக்கு வெற்றி உறுதியாயிருக்கு. நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்க வெற்றி உறுதியாயிருக்கு. ஆனா அங்கேயே நிக்க முடியாது. நீங்க எப்போ உலகத்துல போய் பார்க்கணும், அந்த சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணணும், அந்த எதிர்ப்பை வேலை செய்யறதுக்கு எதிர்ப்பை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்றதுக்கான கிருபையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்துக்கு வரும்போது அந்த உதாரணங்களை சொல்லும் போது உங்களால் இன்னும் சுலபமா புரிந்து கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் இந்த இடத்தினுடைய பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தரின் நாட்களில அவர் ராணியாய் பட்டத்துல இருக்கும் போது ஆமான் என்ற ஒரு மனிதன் எழுப்பி தேவனுடைய ஜனத்தை அவன் வர்க்கராயின் நிமித்தமாக அந்த யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவை நகையஞ்சகமாக ஏமாற்றி இந்த முழு யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்த போது, இப்ப எஸ்தர் ராணிக்கு முன்பாக ஒரு சவால் இருக்கிறது. அவள் தன்னுடைய ஜனத்திற்காக ராஜாவிடத்துல ஒரு விண்ணப்பத்தை எடுக்க வேண்டும். ஆனா அந்த நாட்களிலே, ராஜாவுடைய நாட்களிலே ராணியாக இருந்தாலும்
அவள் தன் கணவனை ராஜாவை நேரடியா அவருடைய அழைப்பில் அவர்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த நேரமானாலும் மனைவிகள் தன்னுடைய கணவனை அழைக்கலாம். அல்லேலூயா. கண்ணன் இடத்துல போகலாம், அலைபேசியில அழைக்கலாம். அலைபேசி அவர் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவர் பாடல் இருந்தாக்கலாம். அல்லேலூயா. ஆனா அங்க பாருங்க, அந்த நாட்களில அந்த கணவர் ராஜா அழைக்காவிட்டால் அந்த ராணி அந்த இடத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அந்த ராஜா பாருங்க, ஒரு கோபக்காம ஒரு மனுஷன். அவனுக்கு முந்தைய ஒரு மனைவி இருந்தா, வஸ்தி என்ற ஒரு மனைவி. அந்த மனைவி தன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அந்த ராணியின் பட்டத்தை விட்டு அவன் இறக்கி விட்டான். என்ன, வஸ்தி பெரிய ஒரு தவறு ஒண்ணு செய்யல, அவன் அழைக்கும் போது அந்த இடத்துக்கு அவள் வரவில்லை. அப்ப அவனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ளுங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான்னு சொன்னா, ஒரு சிறிய ஒரு அழைப்புக்கு வரலனாலே டைவர்ஸ். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அழைக்காமல் அவனுக்கு முன்பாக போய் எஸ்தர் நிக்கணும்ன்றது ஒரு சேலஞ்ச். அல்லேலூயா. அந்த நேரத்துல அவன் கோபம் கொண்டால் அவளுக்கு மரண தண்டனை கூட அவனால் கொடுக்க முடியும். அது அந்த நாட்டிலே அவனுக்கு இந்த வழக்கம். இப்போ தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக தன்னுடைய ஜீவனை அவள் பணைய வைக்கிறாள். எப்படின்னு சொல்லுகிறான், நான் போகிறேன், ஆனால் என்ன, நான் உடனே போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த செய்தி வந்த உடனே நான் போக மாட்டேன். நமக்கெல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா, உடனே தகவல் தெரிஞ்ச உடனே போன் அடிச்சு நம்முடைய கணவருக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்திடுவோம். ஆனா பாருங்க, அவள் பாருங்க, தன் ஜனத்துக்கு அவள் ஆபத்து வந்துருச்சு, உடனே வேலை செஞ்சாகணும். ஆனால் அவள் நிறுத்துகிறாள். நீ போய் உபவாசத்தை கூட்டுங்க, நானும் உபவாசிக்கிறேன், நீங்களும் உபவாசியுங்கள். ஏன்னு சொன்னா தேவனுடைய அனுகூலம் இல்லாமல் அந்த இடத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஜீவனை போகத்தக்கதான காரியங்கள் அந்த இடத்துல உண்டாகலாம். அவன் அழைக்காதபடிக்கு நான் சன்னிதானத்தில் போய் நின்னா என்னுடைய ஜீவன் கூட போகக்கூடும். அவள் சொல்லுகிறார், உபவாசத்தை கூட்டுங்க. அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாதான் அவளுக்கு வெற்றி. அல்லேலூயா. இப்ப எஸ்தருக்கு வெற்றி எப்பொழுது, அவள் உபவாசிக்கிற அந்த 3 நாள் வெற்றி கிடையாது. 7ஆம் அதிகாரம், அந்த எஸ்தர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் நாளிலே எஸ்தர் அந்த இடத்துக்கு கடந்து போனாலாம். அப்ப 3 நாளும் அவள் உபவாசித்தாள். அல்லேலூயா. அப்ப அந்த 3ஆவது நாள் ராஜா கிட்ட போகும்போதுதான் அந்த சேலஞ்சை அவர் மேற்கொள்றான். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு பிரச்சனை, சொல்லாம கொள்ளாம அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப சேலஞ்ச் எப்ப வருது, உபவாசத்தை முடித்த பிறகு. அப்ப உபவாசத்தின் நாட்களிலே தேவன் என்ன பண்ணுவான், அனுகூலமான காரியங்களை அவளுக்கு செய்தார். அவன் எப்ப அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணான்னு சொன்னா, அந்த உபவாசத்தை முடிக்கிற அன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற துன்பங்களை நம்ம எப்பவுமே அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். அது பயந்து நம்ம முன்னோக்கி ஓடக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்துருக்கேன், வேலை மாறிக்கொண்டே இருக்காங்க. ஏன்னு சொன்னா, இவங்க வந்து எனக்கு தடையா எழுப்பிட்டாங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம். இவங்க எனக்கு சரியா மரியாதை கொடுத்து நடத்த மாட்டாங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம். இப்படி ஒரு சில பேர் வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா இடத்திலும் துன்பங்கள் இருக்கும், எல்லா இடத்திலும் எங்க வேணாலும் போங்க. யாராவது ஒரு ஆளுக்கு நீங்க 100 ரூபா சும்மா கொடுத்துருக்கீங்களா? உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வர்றாங்க, அவங்க சரியா வேலையே செய்யல, அவங்களுக்கு இருந்தாங்கப்பா உன்னுடைய ஒரு நாள் கூலி 700 ரூபாவோ 800 ரூபா நீங்க கொடுத்துருவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, 700 ரூபா கூலியா 800 ரூபாய்க்கு வேலை வாங்க முடியுமான்னு பார்ப்போம். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்துக்கு மிகுதியான வேலையை கேட்கதான் செய்வாங்க. ஆனா அந்த தடைகள் எல்லாம் நீங்க மீறினாதான், அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போனாதான் உங்களுக்கு ப்ரமோஷன் என்ற அடுத்த ஆசீர்வாதம் வரும். அதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடத்துதான் தேவனுடைய சமூகம். அது உபவாசத்தின் நாளாக இருக்கிறது. அப்ப உபவாசத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, தைரியத்தை தேவன் கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். எதற்கு சொன்னா, நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாறுவதற்கு. அப்ப உபவாசம் நமக்கு வெற்றி தருவதில்லை, உபவாசம் நம்ம வெற்றி பெறுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறது.
தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒரு ஆயத்தம், அதுல புதிய பலன் கிடைக்கிறது, புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உபவாசத்தின் நாட்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போல காண்பேன். என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி நான் முன்ன அடுத்த நிலைக்கு எப்படி போறேன்னு தெரியலையே. ஆண்டவர் ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையான ஒரு நிலைக்குள்ளாய் தேவன் நம்மளை வழிநடத்தி செல்கிறார். மூன்றாவது காரியம், முதலாவது அவர் ஸ்ட்ரென்த் பண்றார், நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். இரண்டாவது தேவன் நம்மளை புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். மூன்றாவது அந்த காலத்தின் வல்லமையை மேற்கொள்ள தேவன் கிரியை செய்கிறார். நம்மளுடைய தடைகள் அநேக நேரத்துல ஆவிக்குரிய காரியங்களினாலே உண்டாகிற தடைகள் இருக்கிறது. ஒரு சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மனுஷன் நமக்கு தடையா இருக்கிறாரு, இந்த அதிகாரி நமக்கு தடையா இருக்கிறாங்க, இந்த எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு தடையா இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனா அநேக சூழ்நிலை மறக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நாம எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல காணப்படுகிறோம். அதுவும் தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில 100% அந்த ஆவிக்குரிய போராட்டம் எப்பொழுதுமே இருக்கும். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் போது நமக்கு மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் யாரோடுன்னு சொன்னா, வானமண்டலத்தில் இருக்க அந்தகார வல்லமைகளோட போராட்டம். அப்ப ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இந்த ஆவிக்குரிய மனுஷனாகிய நமக்கு இந்த ஆவிக்குரிய உலகமும் இந்த பூலோகத்தில் இருக்க உலகமும் நம்ம பார்க்கிற இந்த உலகமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டடான ஒரு விஷயம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுத்தா இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாய் வாழ முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தோல்விகளை சந்திப்பீர்களானால் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு அநேக தடைகள் உண்டாய் கொண்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஏன் தடை வருதுன்னே நமக்கு தெரியாது, என்ன பிரச்சனை இருக்குன்னே ஒரு தெரியாது. இந்த தானியேல் என்ற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் உபவாசித்த நாட்களிலே 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த நாளில் தானியேல் ஆகிய நான் 3 வாரமும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அது துக்கித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் என்பது தேவ சமூகத்தில் அவர் செபிக்கிற அனுபவத்தை அவர் குறிக்கிறார். தானியேல் முந்தின அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே அவர் துக்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அவர் செபிக்கிற அனுபவத்தை அவர் சொல்கிறார். அதை தொடர்ந்து 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்போமானால், ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 தேவதூதர்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே காபிரியேல் என்ற தேவதூதனும் மிகாவேல் என்ற தேவதூதனும் இருக்கிறார். நீங்க முந்தைய அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா காபிரியேல் என்ற தேவதூதனை குறித்து இருக்கும். அவர் தான் இங்கே 12ஆம் வசனத்துல தானியேலோட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மிகாவேல் தேவதூதன் யுத்தம் செய்யக்கூடிய தேவதூதராக இருக்கிறார். இந்த காபிரியேல் என்ற தேவதூதர் செய்தியை கொண்டு வருகிறவர். செய்தியை கொண்டு வருவது யுத்தம் செய்ய மாட்டார். இப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறார், தானியேலாகிய நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே உனக்கான பதில் கடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனா உனக்கு அந்த பதில் வரக்கூடாதபடிக்கு என்னை தடை செய்யும்படிக்கு அந்த காலத்தினுடைய வல்லமை கிரியை செய்தது. ஆகதால் யுத்தம் பண்ணக்கூடிய மிகாவேல் தூதன் வந்து ஜெயம் கொள்ளும்படிக்கு நான் 21 நாள் அளவும் தடை செய்யப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். இங்க பாருங்க, தானியேல் முதல் நாள் செபித்திருப்பார், அவர் பதில் வரல. 2ஆவது நாள் உபவாசிக்கிறார். அப்படியே தொடர்ந்து அவர் உபவாசத்தை 21 நாள் முடியும் போதுதான் அன்றைக்கு அவருக்கு பதில் வருகிறது. அதற்கு அடிப்படை காரணம் ஆவிக்குரிய காலங்களிலே அந்த வேர்ல்டில் நடந்த போராட்டம். இப்பொழுது
21ஆம் நாளிலே அவருக்கு பதில் வரலன்னு சொன்னா தானியேல் என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா 22 நாள் உபவாசிருப்பாரு, 23 நாள் உபவாசிருப்பாரு. எப்போ அவருக்கு பதில் வருதோ அம்மட்டும் அவர் உபவாசித்து இருப்பார். ஆனா அவருக்கு ஒரு ரகசியம் எப்பதான் 21ஆம் நாளில் தான் ரகசியம் தெரியுது. உனக்கான பதில் முதல் நாளே உனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சேரக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் உண்டாயிருந்தது. இதுதான் ரகசியம். ஒரு சில காரியங்களை உபவாசத்தின் நாட்டிலே தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உனக்கு உண்டான தடை எதனால வந்திருக்கிறது, ஏன் அந்த தடை வந்திருக்கிறது, ஏன் இந்த இடத்துல உனக்கு போராட்டம் இருந்தது என்று சொல்லும்போது தேவன் இந்த நேரங்களிலே கற்றுக் கொடுக்கிறான். ஆயத்தப்படுத்துகிறது என்பது அடுத்து வருகிற பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறார். உபவாசத்துல ஆண்டவர் என்ன பண்றதுல வெற்றி கொடுக்கறது இல்ல, உங்களை ஆயத்தப்படுத்துவாரு. உங்களுடைய செய்த தவறுகளை எல்லாம் காட்டுவார். இந்த காலங்களிலே நீ இப்படி செயல்பட்டது தவறான ஒரு காரியம், இப்படி எடுத்த முடிவுனாலதான் இந்த காரியம் உனக்கு வந்திருக்கிறது, ஏன் நீ இந்த நிலையில இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற காலங்கள் தான் இந்த உபவாசத்தின் காலம். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் உபவாசத்தை முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது. அநேக நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம், 3 நாள் உபவாசிச்சோமே, எந்த பதிலுமே இல்லையே, நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்குன்னு சொன்னா ரகசியம் இதான் இருக்குது. ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பெறாதபடிக்கு உங்களுடைய உபவாசத்தை நீங்க முடிக்கக்கூடாது. தானியேலுடைய பாடம் அதுதான். அநேகர் நினைக்கிறோம் தானியேல் 21 நாள் உபவாசம், நானும் அது மாதிரி இருந்துட்டா அவரை நான் அப்படியே பின்பற்றிட்டேன். அல்ல, அது அல்ல. தானியேலுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? பதில் வரும் மட்டும் நான் உபவாசிப்பேன். அல்லேலூயா. நான் பதில் வரும் மட்டும் உபவாசிப்பேன். அவர் 40வது நாள் தான் அவருக்கு பதில் வந்துச்சுன்னா 40 நாளா உபவாசிச்சிருப்பார். 60வது நாள் தான் அவருக்கு பதில் வரணும்னா 60 நாளும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஆவிக்குரிய ரகசியங்களை அந்த வெளிப்பாடுகளை நம்ம பெறுவதற்கு முன்பாக நம்ம உபவாசத்தை நிறுத்தக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம உபவாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டிலே தீர்மானிச்சிடறோம். பாருங்க, இந்த 3 நாள் இதுக்கு நம்ம போதும், நம்ம ஒரு காரியங்களாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனையா ஒரு நாள் உபவாசிச்சா போதும், இந்த பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனைகளுடைய அளவை குறித்து வைத்து நம்ம நாட்களை தீர்மானிப்போம். இவ்வளவு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஒரு 10 நாளாவது போடணும். இந்த பிரச்சனை இதோட அதிகமா என்னால் தாங்கவே முடியாது, ஓகே அப்ப இதுக்கு ஒரு 14 நாள். அல்லேலூயா. அப்படி அல்ல. தேவனிடத்திலிருந்து ரகசியங்களையும் ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ள வரும் மட்டுமாக நாம் இந்த உபவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெற்றால்தான் இந்த உலகத்தில் நம்ம செய்ய முடியவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, அவன் தரிசனங்களை பார்க்கக்கூடியவர். அவர் தரிசனங்களை பார்க்கக்கூடியவர். அதன் மூலமா வெளிப்பாடுகளை அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவர் பேசுறதுக்குன்னு ஒரு முறைமை வச்சிருப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆண்டவர் பேசுறது இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஒரு சிலருக்கு சொப்பனங்கள் கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஒரு சிலருக்கு வேத வசனத்தில் இருந்து வருகிற வெளிப்பாடுகள், ஒரு சிலருக்கு தேவனே தச்சுரூபமாக வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். இப்படி நிறைய விதங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அவருடைய போதகர் இடத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தைகளாய் அமையலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி பேசுகிறார் என்பதை நீங்க தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் வெளியே இருந்துதான் பேசுவார், திருக்கதரிசிகளை அழைத்து கொண்டு வந்து பேசுவார். ஏன் அவரோட பேச மாட்டாரா? ஏன்னு சொன்னா அவரோட பேசுகிறதுக்கு ஒரு சில ஆயத்தங்கள்ல மனுஷர்கள் இல்லாத போது தேவன் வெளியே இருந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்காமலே இருக்கிறீங்க. நீங்க ஒரு சில பேர் அப்படிதான் ஜெபிக்கவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஆனா கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் என்கிட்ட நேரம் சொல்ல வேண்டியதானே, ஏன் ஊழியக்காரர்கள் சொல்லி கேட்கிறாங்க. நீ ஜெபித்திருந்தா ஆண்டவர் ஒன்றே சொல்லியிருப்பாருப்பா. அதற்கான வாசல் நீ திறந்து வச்சிருந்தா ஆண்டவர் ஒன்றே சொல்லியிருப்பாரு. அதுக்கான வாசல் மூடப்பட்டதுனாலதான் ஆண்டவர் அடுத்த வழிகளை தேடுறாரு. ஒரு வழியில அடுத்த வழிகளை தேடுறாரு, ஊழியக்காரங்க தேடுறாரு. நீங்கள் ஜெபித்தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை விட்டுருப்பார். உங்களுக்கு முன்னாடி தடை இருக்குதா? தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய ரகசியம் என்ன, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். மறைபொருள் என்ன ஆண்டவரே?
இந்த ஜெபத்தை உபவாசத்தை முடித்து நான் அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அதுல வெற்றி பெறுவது எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுகிறப்பா அல்லேலூயா. இயேசு பாருங்க 40 நாள் உபவாசித்து இருந்தார். அவர் 40 நாள் செபித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் 12 வயது இருக்கும் போதே எந்த வேத புஸ்தகமும் கையில் இல்லாமல் இருந்த போதும் அவர் மூப்பரோடு என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்? வேத வாக்கியங்களை குறித்த அர்த்தங்களை அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்படின்னா இயேசுக்கு வேத வசனம் என்பது அவர் இருதயத்திலே பதிந்த ஒரு காரியம். அப்ப அந்த 40 நாளாலும் அவர் என்ன ஆயத்தம் பண்ணியிருப்பார்? ஜெபத்திலும் அவர் படித்த வசனங்களை யோசித்துக் கொண்டே இருந்திருப்பார். ஆண்டுடைய வார்த்தை இப்படி யோசித்துக் கொண்டே இருந்திருப்பார். அதனாலதான் சோதனைக்காரன் வரும்போது அவருடைய சொன்ன ஒவ்வொரு பதிலுமே பழைய ஏற்பாட்டின் வசனங்களில் இருந்து பேசினார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து அவர் பதில் சொன்னார். ஏன்னு சொன்னா இந்த 40 நாளும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். எப்படி எதில் ஆயத்தப்படுத்தார்? ஜெபத்துல தெரிந்திருப்பதிலும் வேத வசனங்களை நினைவுபடுத்திக் கொள்வதிலும் அவர் தெரிந்திருந்தார். அதுதான் அவருடைய ஆயத்தம். நாமும் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னும் தேசம் நிறைய எக்கனாமிக் ரிசெஷனுக்குள்ளாக கடந்து போகிறது. பொருளாதார நெருக்கடிக்குள்ளாய் கடந்து போகிறது. அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு காலம் காணப்படுகிறது. நாம் தேவ சமூகத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசத்தில் தரித்திருந்து ரகசியங்களின் வெளிப்பாடுகளின் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நாம் உபவாசத்தை முடித்து கடந்து போகும்போது தேவன் நம்மை எக்யூப் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஆண்டவர் நம்மை நடத்துவார். எஸ்தரின் காரியம் பாருங்க, அவன் 3 நாளும் உபவாசித்தபடியினாலே அந்த ராஜா கோபம் நிறைந்த ஒரு ராஜா அவளை பார்க்கும் போது அவன் தயவு பாராட்டினான் என்று சொல்லி வேதத்தில் பார்த்திருக்கிறது. அப்ப அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே அந்த ராஜாவுடைய இருதயத்தை தேவன் மாற்றி அமைக்கிறார் பாருங்க. நீங்க உபவாசத்துக்கு முன்பாக பேசின மனிதர்களுக்கும் நீங்கள் ஜெபித்து விட்டு பேசும்போது அந்த அதே மனிதர்கள் வேறு விதமாய் உங்களுக்கு கிருபையாய் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் தடையா இருந்தார்களோ அதே மனுஷர்களுக்குள்ளேயே தேவ ஆவியானவர் கிரியை செய்து இருதயங்களை தேவன் மாற்றி அமைக்கிறார். அதுதான் ஒரு காரியம். முதலாவது உபவாசத்துல தேவன் நம்ம எக்யூப் பண்றாரு. எது மூலமா எக்யூப் பண்றாருன்னு சொன்னா முதலாவது புதிய ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார், புதிய உற்சாகத்தை தேவன் கொடுக்கிறான். இரண்டாவது நம்பிக்கை இல்லாத தன்மையிலிருந்து ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறான். மூன்றாவது தேவன் நம்மளை அந்த வாரத்தின் வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை தேவன் கொடுக்கிறான். அந்த வல்லமையை நம்ம மேற்கொண்டிட்டோம் சொன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் சேலஞ்சஸ் நம்ம ஈஸியா மேற்கொள்ள முடியும். அதுதான் அப்ப இயேசுடைய உபவாசம் என்பது அது ஆயத்தப்படுகிற ஒரு உபவாசமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னு சொன்னா இயேசுடைய உபவாசம் எதற்கு இருக்கிறது, நமக்கு அது என்ன சந்ததியை சொல்ல வருகிறதுன்னு சொன்னா 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயு இந்த பின்பகுதியான வசனத்தை நான் ஒரு விஷயம் உங்களை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். உண்மை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இருக்கிறார். இந்த உபவாசத்தின் நாட்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு? தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ள ஒரு மனவாழ்க்கையாய் நிற்பதற்கு இந்த உபவாசத்தை ஆயத்தப்படுத்துகிறது. பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றதை பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணும் நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பவுல் நிருபங்களை எழுதினார். இயேசு யார் என்று அறியாத இடங்களுக்கு புதிய இடங்களுக்கு புதிய ஆற்றுமாக்களை தேடி அவர் சுவிசேஷம் அறிவித்து நாம் இந்நாட்டில் யோசிக்கிறோம், பவுலை போல யாரும் ஊழியம் செய்ய முடியாது போல அவ்வளவு கடினமான ஒரு ஊழியத்தை செய்தார் என்று சொல்லுகிறோம்.
அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை உட்படுத்துகிறேன். அல்லேலூயா. அவன் மற்ற சீஷர்கள் எல்லாம் திருவிருந்தின் ரகசியங்களை இயேசுவோட இருந்த காலகட்டத்தில் அவர் பார்க்கிறார். மற்ற சீஷர்கள் எல்லாரும் 12 சீஷர்கள் இருந்தார் இயேசுவுக்கு அவர் வாழ்ந்த நாட்களிலே. அப்ப திருவிருந்து தேவன் அவர்களோட கூட பங்கெடுக்கிறார். அவனுக்கு எல்லாருக்கும் திருவிருந்துன்னா என்னன்னு தெரியும். ஆனா பவுல் இயேசுவோட கூட இருந்த நபர் அல்ல. ஆனால் அவர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 23ஆம் வசனத்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்க சொன்னா திருவிருந்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆனா அவர் பாருங்க, அவர் எந்த சீஷன் எனக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்ல, ஆனா இவர் ஆவிக்குரிய விதத்துல கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த தேவன் ஆவிக்குள்ளாகவே கர்த்தரிடத்தில் நான் ஸ்ட்ரைட்டா பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற ஒரு பவுல் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட பவுலே 3ஆம் ஆண்டு மட்டும் கடந்து போன பவுல், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்தில் இருக்கிற பவுல் சொல்லுகிறான், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை உட்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் பிழையற்ற ஒரு பரிசுத்த ஒரு மனவாட்டியாய் ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு நம்முடைய சரீரத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். அது உபவாச நாள் நமக்கு செய்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துடைய பின்னணி காரிய வேறா இருந்தாலும் அந்த 13ஆம் வசனத்தினுடைய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கோரிக்கை காட்ட விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறான், நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என்று சொல்கிறான். ஆங்கிலத்தை humbled myself என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போட்டுக்கிறாங்க. இதனால மூல பாஷையில என்ன அர்த்தம் அது இருக்குன்னு சொல்லி நான் பார்த்த போதும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நான் தாழ்த்தினேன் என்கிறதான ஒரு பதிலை அங்கு பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தை மீது வாசித்தான், என் ஆத்மா நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை தாழ்த்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உபவாசிக்கும் போது நம் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறோம். அது தாழ்த்துகிற அனுபவத்தை கொடுக்கிறது. எதற்காய் தாழ்த்துகிறோம் சொன்னா, அவருக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவது. பவுல் சொல்கிறான், என் சரீரத்தை நான் அடக்கி விடுகிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மாவை நான் உபத்திரப்படுத்துகிறதுக்கு தாழ்மையா இரு, பொறுமையா இரு. எதை கொடுக்குன்னு சொன்னா, நம் ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு? தேவனுக்கு முன்பாக உகந்த பலிகளாக, தேவனுடைய வருகை நாளுக்காக இந்த உபவாசம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. முதலாவது பார்த்தோம், முதலாவது ஆயத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களை மேற்கொள்வதற்கு. இரண்டாவது ஒரு ஆயத்தம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போவதற்கு. அநேகர் உபவாசிக்கிறோம். எதற்காக? இந்த உலக நன்மைகளை பெறுவதற்கு மாத்திரம் உபவாசிக்கிறோம். ஆனால் உபவாசத்தில் 2 காரியம் இருக்கிறது. முதலாவது, இந்த உலக பிரமாணமான துன்பங்களை மேற்கொள்வதற்கும் இந்த சேலஞ்சஸை மேற்கொள்வதற்கும் நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உபவாசத்தினால் நம் சரீரத்தை ஒடுக்கி, அல்லேலூயா. இயேசு இந்த உபவாசத்தை முடித்த பிறகு சோதனை வந்தது. அதே சோதனை நம்ம எல்லாருக்கும் வரும். ஆவிக்குரிய கனியை சீர்குலைக்கத்தக்கதான சோதனைகள் நம் வாழ்க்கையை எப்பவும் வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய கனிகள் சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் சொன்னா, முதலாவது அங்க சொல்ல அநேக காரியங்கள் அன்பு காணப்படுகிறது. அநேக காரியங்கள் சொல்லப்படும் போது நீடிய பொறுமை என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் இந்த அன்பு நம்ம இழந்து விட மாட்டோம் பாருங்க.
நம்ம பிள்ளை என்னதான் நமக்கு விரோதமா பேசினாலும், ஏதாவது கீழ்ப்படியாம இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அன்பு போகாது. நம்ம கணவர் என்னதான் காரியங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் நமக்கு அவருடைய மேல அன்பு அப்படியே இருக்கு. அந்த அன்புக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து பாருங்க, தொடர்ந்து சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எப்பவுமே ஒரு பிரச்சனை தான். அல்லேலூயா. நீடிய பொறுமை, பாருங்க, பொறுமையே கஷ்டமான ஒரு விஷயம். இதுல நீடிய பொறுமை, நீடிய பொறுமை அப்படின்னு சொன்னா அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப எப்பங்க நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம்னு சொன்னா வெளிப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த உபவாசத்தின் நாட்களிலே இது எல்லாமே ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம ஒரு 10 நாள் நீங்க தீர்மானிங்க, உபவாசத்தை தீர்மானிக்கல, உங்களுக்கு கோபமே வராது. அப்படிதான் ஆவியானவர் கிரியை செய்வார். ஏன்னா அந்த ஜபத்துல நம்ம தெரிஞ்சிருப்போம், வேத வசனத்தை நம்ம வாசிப்போம், பிள்ளைகள் ஏதாவது செஞ்சா கூட பாருங்க நமக்கு கோபமே வராது. பிசாசு அந்த நாட்களில் எந்த வித தொல்லையும் கொடுக்கவே மாட்டான். அவன் என்ன வெயிட் பண்ணுவான் தெரியுமா? நீ உபவாச நாளை முடி, என் வேலை அப்போதான் வரும். அல்லேலூயா. பிசாசுக்கு இயேசுக்கு எப்ப வேலை இருந்துச்சுன்னா அவன் உபவாசத்தை முடிக்கும் போது தான் வேலை. பிசாசுக்கு நமக்கு எப்ப வேலை வரும், அவனுக்கு வேலை வரும்னு சொன்னா நம்ம உபவாசத்தை முடிக்கும் போது தான் அவனுக்கு வேலை வரும். நீ ஜெபம் பண்றியா? நல்லா ஜெபம் பண்ண. துதிக்கிறியா? நல்லா துதி. நீ வேதம் வாசிக்கிறியா? நல்ல வேதம் வாசி. ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு முடிவு இருக்கு. என்ன? நீ 3 நாள் தீர்மானிச்சிருக்கிற, 7 நாள் தீர்மானிச்சிருக்கிற, அந்த தீர்மானம் முடியும் போது கரெக்டா வந்து இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போதான் பிள்ளைங்க நமக்கு பிடிக்காத மாதிரி செய்யும். அப்பதான் நம்ம கணவர் நம்மளை கோபப்படுத்துற மாதிரி கிரியை செய்வாரு. அப்பதான் ஏதாவது ஒரு காரியம் வந்துடும். நம்ம உடனே என்ன செய்வோம்னு சொன்னா நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு வந்த சோதனை நீங்கள் தோற்றுக்கிட்டீங்கன்னா அர்த்தம். அல்லேலூயா. அந்த ஆவியின் கனியை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிசாசு தொடுவதற்கு எதிர்ப்போம். பாருங்க, இச்சை அடக்கம் அதெல்லாம் கொண்டு வருவான். ஆண்டவர் கொடுத்ததுல திருப்தி இருக்காது. அது உபவாசம்லாம் முடிச்சு வெளியே இருப்பாங்க. கணவன் இதான்ப்பா இன்னைக்கு வருமானம்னு கொடுத்தா, இவ்வளவுதானா, இதை வச்சு நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உபவாசத்தின் நாட்களில் நம்பிக்கை கொடுத்திருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. ஆனா முடிச்சு வெளியே வந்தேன்னா சொல்லுவோம், இவ்வளவுதானா, இதை வச்சு எப்படி ஓட்ட முடியும். அல்லேலூயா. அந்த நாட்களில் நான் சிறிய பிள்ளையா இருக்கும் போது ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. மழை வர வேண்டும் என்று சொல்லி இப்ப சபையாரெல்லாம் மழைக்காக செபிக்க கூடியிருந்தாங்களாம். கடைசியா ஒரு சிறு குழந்தை வந்துதான், அந்த குழந்தையோட கையில தான் கொடை வச்சிருந்தாங்களாம். அந்த குழந்தை கொடையோடு கொண்டு வந்ததுதான். ஜெபம் எதற்கு? மலைக்கு. அப்ப என்ன கொண்டு வந்திருக்கணும்? விசுவாசித்து இருந்தா கொடையோட வந்திருக்கணும். ஏன்னா திருப்பி போகும்போது மழை வந்துடும். அந்த சிறு குழந்தை பாருங்க யோசிச்சது, அப்ப நம்ம மலைக்காக இயேசுபாட்டை கேட்க போறோம், அப்ப அது மழை வந்துட்டா நம்ம நனையாம வீட்டுக்கு வரணுமே. எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. அப்ப நீங்க ஜெபத்தை விட்டு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது உள்ளே இருந்த அதே நம்பிக்கையோட வெளியே போகணும். அல்லேலூயா. அப்ப அதே விசுவாசத்தோட ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஜெபிக்கிற காலத்துல விசுவாசம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். விசுவாசத்தை முடிச்ச பிறகு என்ன வாழ்க்கை, அல்லேலூயா, சோர்ந்து போயிடுவாங்க. நம்பிக்கை இல்லாத தன்மையா வந்துடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் குறித்தவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க ஒரு 7 நாள் உபவாசித்த பிறகு உங்கள் பிள்ளைகிட்ட கோபத்தினாலே உங்கள் ஆவிக்குரிய கனிகளை நீ இழப்பீர்களானால் உங்களுடைய உபவாசத்தின் நாட்கள் விருதாவாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்க டெம்ப்டேஷனை ஜெயித்தாதான் இந்த உபவாச நாட்கள் இருந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்காம ஒரு யுத்த வீரனை ஆயத்தப்படுத்துறீங்க, ஆயத்தப்படுத்தி யுத்தத்தில் போய் சண்டை போட்டுட்டு வான்னு சொல்லும் போது அவர் தோற்று விட்டால் அந்த ஆயத்தப்படுத்துற நாட்கள் வீணான காரியமாக. அல்லேலூயா. நீங்க ஒரு மிலிட்ரி மேன், நிறைய பேர் பார்க்கறோம், மிலிட்ரி மேன் எல்லாம் பார்க்கிறோம். இந்தியன் மிலிட்ரி வேலை செய்யறவங்க, அவங்களுக்கும் அவங்க நடக்கிற நடைக்கும் அவங்க பேசுற பேச்சுக்கும் மற்ற மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வித்தியாசம் தெரியும். ஆனா அதே மனுஷனுடைய பிந்தின வாழ்க்கை, மிலிட்ரி மேன் ஆவதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சகஜமா அவர் பேச்சு இருக்கும், அவர் விளையாட்டு குசும்பு கடை அதிகமா இருக்கும், அவர் நல்லா விளையாண்டு இருப்பாரு. ஆனா மிலிட்ரி மேன் மாறினதுக்கு அப்புறம் அந்த மிலிட்ரி மேன் என்ற ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் அவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கும், அவருடைய நடக்கிற தொழில் வித்தியாசமா இருக்கும், அவருடைய ஆக்ஷன் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்.
இப்ப அவர் பழைய மாதிரி நடந்தா இந்த ட்ரைனிங் என்ன பண்றது வேஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா. அதே போலதான் நீங்க உபவாச நாட்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நாட்கள். நீங்க அதை தவிர்த்து நீங்க பழைய வழியிலே நீங்கள் திரும்பி செய்து நீங்கள் கோபப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்வீர்களானா நீங்கள் உபவாசத்தில் இருந்த நாட்கள் விருதாவாய் போகும். அப்ப நமக்கு நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், உபவாசம் நமக்கு வெற்றி தராது, அது நம்ம வெற்றிக்கு ஆயத்தப்படுத்தும். அந்த ஆயத்தத்தை நாம் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட்டோமானால் இந்த உலகத்திலும் ஜெயமுடையவர்களாய் வாழ முடியும், மறுமையிலும் நாம் இயேசுவோட கூட ஜீவன்